Hi viewers, welcome you to our YouTube channel WinMath Study Place. நம்ம இந்த வீடியோவில் மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் கியூப் பவர் 4 எக்ஸெட்ரா ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு அதனுடைய பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது எப்படி கால்குலேட்டரில் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். Question number 1. Find a square, a cube, a power 4, a power 5 for the given matrix A is equal to 1, 2, 3, 1, 0, 1, minus 1, 4, 3. இந்த மேட்ரிக்ஸுக்கு a ஸ்கொயர் ஃபைன் பண்ணுறது எப்படி, a கியூப் ஃபைன் பண்ணுறது எப்படி, a power 4 ஃபைன் பண்ணுறது எப்படி, a power 5 ஃபைன் பண்ணுறது எப்படி இன் ஷார்ட் பீரியட் வித்தின் 5 மினிட்ஸ் பார்ப்போம். சொல்யூஷன் a is equal to கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை எடுத்துக்கிறோம். a ஸ்கொயர் அப்படிங்கிறது a இன்ட்டு a அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ கால்குலேட்டரில் இதை எப்படி ஃபைன் பண்ணி சொல்யூஷன் போடுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கால்குலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு மோட் பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா மேட்ரிக்ஸுங்கிற ஆப்ஷன் வரும். 2ன்னு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா மேட்டுங்கிற மோட் செலக்ட் ஆகிடும். நவ் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு 4 மேட்ரிக்ஸ் டைமென்ஷன் கேட்குது, 1 சூஸ் பண்ணிக்கிறோம். மேட்ரிக்ஸ் நேம் கேட்குது, A1 சூஸ் பண்ணிக்கிறோம். டைமென்ஷன் 3x3 மேட்ரிக்ஸ், ஸோ m equal to 3 equal to button again 3 equal to. இப்போது வேல்யூஸ் கேட்குது, A11ஓட பிளேஸில் 1 ஈக்குவல்ஸ் 2 அப்படியே லைனாக மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் கொடுக்குறோம் ரோ வைஸ். 1 செகண்ட் ரோ எலமெண்ட்ஸ் 0 1 தேர்ட் ரோ எலமெண்ட்ஸ் -1 4 3. இப்போது ஆல் 9 எலமெண்ட்ஸையும் என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ 1 1 பிளேஸில் 1 2 3 1 0 1 -1 4 3 வேணால் செக் பண்ணிக்கலாம் இந்த ரைட் ஏரோ யூஸ் பண்ணி. அடுத்து எகைன் ப்ளஸ் ஷிஃப்ட் 4. இப்போ மேட்ரிக்ஸ் செலக்ட் பண்ணோம், ஆப்ஷன் நம்பர் 3 ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். என்ன மேட்ரிக்ஸ் என்ட்ரு பண்ணோம், ஏ மேட்ரிக்ஸ். ஸோ 1 ஏ மேட்ரிக்ஸ் ஏ இன்டூ மேட்ரிக்ஸ் ஏன்னு கொடுக்கலாம். அதர்வைஸ் ஏ மேட்ரிக்ஸ் ஏ ஸ்கொயர் தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிற பட்டன் கொடுத்தோம் அப்படின்னா ஏ ஸ்கொயரோட வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் 1 1 பிளேஸில் 0. நெக்ஸ்ட் ரைட் ஏரோ ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா 14. எகைன் ரைட் ஏரோ 14 1 3ங்கிற பிளேஸில் 14 2 1 0 2 2ங்கிற பிளேஸில் 6 2 3ங்கிற பிளேஸில் எகைன் 6 3 1 0 3 2 10 3 3 10. இதுதான் ஏ ஸ்கொயரோட வேல்யூ. எகைன் ஏ கியூப் ஃபைன் பண்ணும், மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் இருக்குது. இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். எகைன் ஷிஃப்ட் மேட்ரிக்ஸ் 3 ஆப்ஷன் 1 தட் இஸ் ஏ மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் இப்போ கியூப் ஃபைன் பண்ணும். கியூப் தட் மீன்ஸ் ஷிஃப்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஏ கியூப்னு வந்துடுச்சு. ப்ளஸ் ஈக்குவல் டு we get A11 பிளேஸில் 0 ரைட் ஏரோ, A12 பிளேஸில் 56 and then 56 21 0 22 24 23 24 31 0 32 40 33 40. Similarly, again find a power 4. a power 4 எப்படி ஃபைன் பண்ணலாம், a cube into a matrix a power 4னு சொல்லிக்கலாம். அப்போ எப்படி எழுதலாம், again press shift 4 shift 4 matrix 3 matrix a. So 1 matrix A power option use 4 power 4. answer is wrong, math error வருது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், பவர் ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், மேட்ரிக்ஸ் ஷிஃப்ட் 4 மேட்ரிக்ஸ் 3
matrix A square into shift 4 matrix 3 matrix A into again A square matrix A square into matrix A square equal to values 0 right arrow 224 again right arrow 224 right arrow 0 96 96 0 160 160 a power 4 ஓட values அதே மாதிரி a power 5 ஃபைண்ட் பண்ண என்ன பண்ணலாம் a cube into a square சொல்லலாமா அல்லது a cube into a சரி a power 4 into a இந்த values சொல்ல முடியாது so only option a power 5 is equal to a cube into a square that is equal to shift 4 matrix 3 option A matrix A cube shift x square into again shift 4 matrix 3 matrix A square the answer is 0 press arrow key 896 then 896 again 0 384 again 384 0 640 again 640 similarly highest powers இது மாதிரி நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும் இதை ஷார்ட்டாக எப்படின்னு பார்ப்போம் a ஸ்கொயர் அப்படிங்கிறத மேட் ஏன்னு டிஸ்பிளே கொண்டு வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயருங்கிற பட்டனை ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு a ஸ்கொயர் மேட் a ஸ்கொயர்னு கிடைக்கும் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது மேட் ஏ இன்ட்டு மேட் ஏ அப்படின்னு கொடுக்கலாம் அதே மாதிரி a க்யூப் எப்படி எழுதலாம் அப்படின்னா மேட் ஏங்கிற டிஸ்பிளே கொண்டு வந்துட்டு ஷிஃப்ட் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்தோன்னா க்யூப்னு டிஸ்பிளே ஆகிடும் அப்போ மேட் ஏ க்யூப் அல்லது மேட் ஏ இன்ட்டு மேட் ஏ இன்ட்டு மேட் ஏன்னு டிஸ்பிளேயில் கொண்டு வந்தோம்னா மேட்ரிக்ஸுடைய ஏ க்யூப் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ஏ பவர் 4க்கு பார்த்தோம் அப்படின்னா மேட் ஏ ஸ்கொயர் இன்ட்டு மேட் ஏ ஸ்கொயர்னு பண்ணணும் அதே மாதிரி ஏ பவர் 5க்கு என்ன பண்ணலாம் மேட் ஏ க்யூப் இன்ட்டு மேட் ஏ ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஏ க்யூப்னுடைய சாரி ஏ பவர் 5னுடைய வேல்யூ கிடைக்கும் மேட்ரிக்ஸ் ஏ பவர் 6 ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா மேட் ஏ க்யூப் இன்ட்டு மேட் ஏ க்யூப்னு போட்டோம்னா மேட்ரிக்ஸ் ஏ பவர் 6ஓட வேல்யூ கிடைக்கும் ஏ பவர் 7 ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஏ பவர் 3 இன்ட்டு மேட்ரிக்ஸ் ஏ பவர் 3 இன்ட்டு மேட் ஏ அப்போ பவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 7 கிடைக்குது இல்லையா ஸோ மேட்ரிக்ஸ் ஏ பவர் 7ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ஏ பவர் 8 ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஏ க்யூப் இன்ட்டு மேட்ரிக்ஸ் ஏ க்யூப் இன்ட்டு மேட்ரிக்ஸ் ஏ ஸ்கொயர் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா பவர்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது 8ன்னு கிடைக்குது ஸோ மேட்ரிக்ஸ் ஏ பவர் 8ஓட வேல்யூ இது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ கிடைக்கும் அதே மாதிரி ஏ பவர் 9 பார்த்தோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஏ க்யூப் இன்ட்டு மேட்ரிக்ஸ் ஏ க்யூப் பவர்ஸ் ஆட் பண்ணும்போது 9ன்னு கிடைக்குது இல்லையா ஸோ மேட் ஏ டிஸ்பிளே கொண்டு வந்துட்டு ஷிஃப்ட் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்தோம்னா ஏ க்யூப்னு வந்துடும் ஸோ அது மாதிரி 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா ஏ பவர் 9ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ஏ பவர் 10க்கு என்ன பண்ணலாம் ஏ க்யூப் மேட் ஏ க்யூப் இன்ட்டு மேட் ஏ க்யூப் இன்ட்டு மேட் ஏ அப்போது 3 + 3 + 3 + 1 ஸோ 10ன்னு கிடைக்கும் ஸோ ஏ பவர் 10ஓட வேல்யூ இது மாதிரி 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வேல்யூ கிடைச்சிரும் ஸோ இது எல்லாத்தையும் அனதர் ஒன் ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா இஃப் வி ஃபவுண்ட் மேட் ஏ ஸ்கொயர் இப்போ ஏ ஸ்கொயரோடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்கே ஆன்சருங்கிற ஆப்ஷனில் மேட் ஏ ஸ்கொயர் வேல்யூ இருக்கும் இப்போ அதை யூஸ் பண்ணி மேட் ஏ க்யூப் ஃபைண்ட் பண்ணலாம் எப்படி அப்படின்னா
use mat ans into mat A. அந்த mat A answer அப்படிங்கிற ஆப்ஷன் எப்படி கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். ஷிஃப்ட்டு 4 mat அதில் மேட்டுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் A வேணும்னா 1 ப்ரெஸ் பண்ணுவோம். மேட்ரிக்ஸ் B என்ட்ரி பண்ணியிருந்தா 2, Cனா 3. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது மேட்ரிக்ஸ் ஆன்சர். ஸோ 4 கொடுத்தோம் அப்படின்னா மேட் ஆன்சர் இன்ட்டு ஷிஃப்ட் 4 mat 3 மேட்ரிக்ஸ் 1. ஸோ மேட் ஆன்சர் இன்ட்டு மேட்ரிக்ஸ் A கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஏ ஸ்கொயரோட ஆன்சர் ஏ ஸ்கொயருங்கிறது ஆன்சராக இருந்துச்சுன்னா இன்ட்டு ஏ போடும்பொழுது ஏ க்யூப் கிடைக்கும். சிமிலர்லி அதே மாதிரி இப்போது ஏ பவர் 9 ஃபைன் பண்ணிவிட்டு ஏ பவர் 10 ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷனை ஏ பவர் 9ஆக வச்சுட்டு இன்ட்டு மேட் ஏ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு மேட்ரிக்ஸ் ஏ பவர் 10ஓட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து ஈஸியாக நம்ம பவர்ஸ் இது எதுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா கேலி ஹாமில்டன் தியரம் யூஸ் பண்ணி ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ண சொல்லும்பொழுது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இது ஈஸியஸ்ட் வே வி கெட் த சொல்யூஷன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.